ஸோ இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இங்கே வர்றது. வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வா, கீழே ரோடு போகுது 2 சைடும் பாருங்கள். நம்ம ஷிப் அங்கே இருக்குது. இப்போ அங்கேருந்து நம்ம நடந்து வந்திருக்கோம். ரோடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா மொசைக் மாதிரி இது இருக்குது. நம்மளுக்காக அந்த கார் நிற்குது. நான் நினச்சேன் ரோட்டில் ஏதோ பூ வந்துருக்குன்னு நினச்சேன். ஆனால் பூ இல்லை. நீங்கள் பார்க்குற அந்த ரோடு பார்த்தீங்கன்னா மொசைக் மாதிரி கல் வச்சு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ரோடு பார்த்தீங்கன்னா கல்லில் போட்டிருக்காங்க. அந்த சைடு தான் சிமெண்ட்டில் வந்து ட்ராக் போட்டிருக்காங்க. ரோடு கல்லில் போட்டிருக்காங்க. கிட்ட வர மாதிரி தான் கொஞ்சம் சவுண்டே கேட்குது. ஒரு 6 கம்பார்ட்மெண்ட் தான் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் சதீஷ். நம்மளோட கடலுடைய தொடரில் அடுத்த எபிசோடு. இன்னைக்கு நம்ம கெனரி ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு ஐலாண்டுக்கு தாங்க வந்திருக்கோம். அந்த ஐலாண்டோட கேபிட்டலான சாண்டா க்ரூஸ் என்ற ஒரு சிட்டிக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த சாண்டா க்ரூஸ் மட்டும் கேபிட்டல் இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கெனரி ஐலாண்டில் 2 கேபிட்டல் இருக்குது. ஒரு கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா லாஸ் பால்மாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சாண்டா க்ரூஸும் ஒரு கேபிட்டல், லாஸ் பால்மாஸ்ன்னு சொல்கிற ஒரு சிட்டியும் கேபிட்டல் இந்த கெனரி ஐலாண்ட்ஸுக்கு. இந்த கெனரி ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது இது வந்து ஒரு அட்டானமஸ் பவர் கொண்ட ஒரு ஸ்பெயினில் இருக்க ஒரு பார்ட்டுங்க. எப்படி நம்ம அந்தமான் நிக்கோபார் ப்ளஸ் லக்ஷதீப்லாம் இருக்குங்களோ அதுபோல் இது வந்து ஸ்பெயின் கூட வந்து ஒரு கான்ஸ்டிடியூண்ட் கண்ட்ரியாக வரும். பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தன்னாட்சி அதிகாரம் இருக்குது. இது இந்த கெனரி ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்லப்படுறது ஒரு 8 கெனரி ஐலாண்ட்ஸ் சேர்ந்தது தான் இந்த கெனரி ஐலாண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இங்கே வர்றது. வாங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா 2-3 க்ரூஸ் ஷிப் நிற்குது. இப்போ இந்த பக்கம் தெரியுறத பார்த்தீங்கன்னா கோனன்ட்னு சொல்கிற ஒரு லக்ஸுரியஸ் க்ரூஸ் ஷிப்புங்க. பட் இந்த க்ரூஸ் ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாடி 4 டெக் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப வந்து லக்ஸுரியஸ். ஸோ அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்க ரூம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நம்ம க்ரூஸ் ஷிப் பார்த்தீங்கன்னா 19 மாடி. ஓகே, இது வந்து ஒரு 4 மாடி தான். ஸோ இந்த க்ரூஸ் ஷிப் அந்தளவுக்கு பெருசு கிடையாது. பட் லக்ஸுரியஸ் க்ரூஸ் ஷிப். ஸோ நம்ம க்ரூஸ் ஷிப்பில் அதிகமாக இருக்கனால க்ரூஸ் விலை கம்மியாக இருக்கலாம். இந்த இது பார்த்திங்கன்னா க்ரூஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் ஒரு நாளைக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு $200-300 இருக்குன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு $500-600 கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே இந்த கெனரி ஐலாண்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இப்போ நம்ம யூரோப் வந்துட்டோம் இல்லையா. இப்போ இது ஸ்பெயின் வந்து யூரோப்போட ஒரு பார்ட்டு. ஸோ நம்ம ஆக்சுவலி யூரோப்புக்கு வரல. நம்ம அடுத்தது தான் யூரோப்புக்கே போக போகிறோம். பட் இது யூரோப்பில் இருக்க ஒரு பார்ட்டு தான். இங்கே யூரோஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க கரன்சி கூட. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூரோப்பில் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதான் இங்கே பிரச்சனை. ஏன்னா இங்கே வந்து நம்ம வந்து டாலர்ஸ் டு யூரோஸ் கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ யூரோஸ் பார்த்திங்கன்னா டாலரோட அதிகம். பாருங்கள் பக்கத்தில் மவுண்டெயினில் தான் எப்படி வீடு கட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ டூர் கூட்டிகிட்டு போகிற பஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவங்கள இந்த பக்கத்தில் இருக்க ஏரியாவுக்கு, மலைக்கு மேலே எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே பாருங்கள் ஒரு பழைய ஒரு ஷிப் ஒன்று இருக்குது, லா பால்மான்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் இல்லையா லா பால்மாஸ் ஒன் ஆஃப் திஸ் கேபிட்டல் சிட்டின்னு. அது பேர்லேயே ஒரு போட் இருக்குது லா பால்மான்னு சொல்லிட்டு. இங்கே ஸ்போக்கன் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ். எப்படி இருக்குது பாருங்கள் அந்த மவுண்டெயின்ஸ். சூப்பராக இருக்குங்க. வாவ். இங்கே பாருங்கள் டிரான்ஸ் மெடிட்டேரியன்னு சொல்லிட்டு ஒரு ஷிப் இருக்குது. ஸோ இந்த ஷிப் பார்த்தீங்கன்னா இங்கே இது ஒரு ஃபெரியாகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பயணிகளும் ட்ராவல் பண்ணுவாங்க, அவங்க கொண்டு வர வெஹிக்கிளும் சேர்த்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே அவங்க காரு எல்லாம் வச்சுக்கலாம். மேலே பயணிகள் ட்ராவல் பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்க ஐலாண்ட்ஸுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஏன்னா இங்கே 8 ஐலாண்ட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஐலாண்டுக்கும் போகிறதுக்காக இந்த ஃபெரி போல் ஒரு ஷிப்பை யூஸ் பண்ணுவாங்க. வா, நம்ம அப்படியே க்ரூஸ் டெர்மினல் வெளியே வந்துட்டுருக்கோம். செமையாக இருக்குது. ஆஸ் யூஷுவல் எல்லா க்ரூஸ் டெர்மினலும் இருக்கிற மாதிரி சுவீனியர் ஷாப்ஸ். ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தா வாங்காமல் இருக்கவே தோணாது. அந்தளவுக்கு அழகழகாக வச்சுருப்பாங்க. அதுவும் யூரோப்பில் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நம்ம யூரோப்புன்னு வந்துட்டாவே
அழகுக்கு பஞ்சமே இருக்காது. எதை பார்த்தாலும் அழகாக தான் இருக்கும். நம்ம எங்கே ஃப்ரேம் வச்சாலுமே ஒரு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், லா பால்மா சாண்டா க்ரூஸ் டி லா பால்மா அப்படி தான் போட்டிருக்கு. நம்ம ஊர் வேகனார் மாதிரி இருக்குது. ஃபோர்டா? நம்ம ஊர் வேகனார் மாதிரி இருக்குது. இது ஃபோர்டு கம்பெனியோட காரு. ஆமாம், நம்ம எப்படி போனோம்? ஓகே, அந்த பக்கம் போனோமோ? என்னடா அது நடுவில் கம்பி இருக்கேன்னு பார்த்தேன். எல்லோரும் அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க வெளியே. ஆக்சுவலி வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கு டெர்மினல் பஸ் இருந்தது. ஸோ நம்ம தான் நடக்கலாம்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்பானிஷில் எழுதியிருக்கு க்ரூசரோன்னு. பாருங்கள், இந்த வழியாக வெளியே போன போல இருக்குது. எப்படி போகிறாங்கங்க? ஓகே, கார் நிற்குது. நம்மளை பார்த்து அவங்க நிற்கிறாங்க. ஓ, அதாங்க அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸு, மெயின்லி இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கார்லாம் பார்த்தீங்கன்னா யாராச்சும் நின்றுட்டு இருந்தாங்கன்னா நின்று வழி விட்டுட்டு தான் போவோம். வேறு பயணிகளை டூர் கூட்டிகிட்டு போகிறதுக்காக டாக்ஸிஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எஸ், இதெல்லாம் கேட்டமரான்னு சொல்லுவாங்க. கட்டானா கேட்டமரான். இந்த கேட்டமரான் டூரும் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த டூர் எடுப்பாங்க. கடலில் போயிட்டு அங்கே போயிட்டு டின்னர், அங்கே போய் தனியாக வந்து அவங்க ஒரு பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணிவிட்டு திரும்ப வருவாங்க. அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்க ஐலாண்ட்ஸ்லாம் போயிட்டு இந்த கேட்டமரானில் போயிட்டு சுற்றி பார்ப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து நான் சொன்னேன் இல்லையா 8 ஐலாண்ட்ஸ் இருக்குதுன்னு. ஸோ அந்த 8 ஐலாண்ட்ஸில் கூட போயிட்டு வரலாம். ஏன்னா பக்கத்தில் தான் இருக்கும். அப்போ இந்த கேட்டமரான் மூலிமா போயிட்டு அந்த ஐலாண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஐலாண்ட்லேயே அடுத்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வியூ இருக்கும். பீச்சஸ்லாம் நல்ல வியூவாக இருக்கும். மவுண்டெயின்ஸ் நல்ல வியூ இருக்கும். ஸோ இந்த கேட்டமரானில் போயிட்டு அவங்க வந்து சுற்றி பார்ப்பாங்க. ஆக்சுவலி இதோட ஹிஸ்ட்ரியும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கெனரி ஐலாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மெயின் ஜங்ஷன். இவங்க வந்து இந்த யூரோப்பியன்ஸ் வந்து இந்த ஆஃப்ரிக்காவுக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா இதுதான் வந்து இந்த அட்லாண்டிக் ஓஷனில் இருக்க நியர் டு யூரோப் ஆனால் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்க ஒரு ஐலாண்ட். ஸோ இது வந்து அவங்க ஜங்ஷனாக வேறு யூஸ் பண்ணாங்க. ஏன்னா வந்து கப்பலில் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவங்க வந்து பெட்ரோலு அந்த மாதிரியான விஷயங்கள், பின்ன ஃபுட் ஐட்டம் அந்த மாதிரி விஷயங்கள் திரும்பி ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த கெனரி ஐலாண்ட்ஸை யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த கெனரி ஐலாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு போர்ட் ஜங்ஷனாக விளங்குச்சு அந்த டைமில். இந்த 15th centuryயில் தான் வந்து ஸ்பானிஷை வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. போர்ச்சுகலும் ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் ஸ்பானிஷ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்பானிஷ் வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா கன்சஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு பழங்குடி மக்கள் இங்கே வந்து ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. கரேபியன் நடந்த மாதிரி தான் இங்கேயும் இந்த ஸ்பானிஷ் வந்து அவங்கள ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்கள வந்து அடிமைப்படுத்தி காலி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னமும் கூட அவங்களோட ஜெனட்டிக்கில் வந்த சந்ததிகள் இங்கே இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் மொத்தமாகவே இப்போ ஸ்பானிஷ் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆக்சுவலி இங்கே ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்குது. இப்போ இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி தான் நம்ம வந்து இந்த போர்ட்லேருந்து வெளியே போக போகிறோம். சைடில் பார்த்து புல் கிடையாது, பிளாஸ்டிக் புல். எஸ், ஆக்சுவலி நம்ம சிட்டி சென்டருக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். வா, கீழே ரோடு போகுது 2 சைடும். பாருங்கள், நம்ம ஷிப் அங்கே இருக்குது. இப்போ அங்கே இருந்தால் நம்ம நடந்து வந்திருக்கோம். அதான் யூரோப்பில் வந்து அந்த டிசைன்ஸுக்கு வந்து குறைச்சலே இருக்காது. எங்கே பார்த்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு உட்டனில் வந்து ஒரு பார்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள், எல்லா சைடுமே பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஜாக்கிங் பண்ணுறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. வா, ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா நான் வெளியே வரும்போது சொன்னாங்க 11 மணிக்கு தான் இங்கே எல்லாமே ஓப்பன் ஆகும் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ மணி வந்து இங்கே 10 ஆகுது. எல்லாம் ஜாக்கிங் ஓடிட்டுருக்காங்க. ஏன்னா வெயில் அந்த அளவுக்கு இல்லை. நம்ம ஊரெல்லாம் 10 மணிக்கு கொளுத்தோம். பாருங்கள், இங்கே ஸ்ட்ரீட் லைட்ஸ் பாருங்களா, மேலே ஒரு ரோப் மாதிரி ரெடி பண்ணி அந்த ரோப்பில் பபுள்ஸ் மாதிரி இருக்குது. அதுதான் வந்து ஸ்ட்ரீட் லைட்டுன்னு நினைக்கிறேன். நைட்டில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே மேலே பாருங்கள்.
பபுள் மாதிரி இருக்குது. அது ஒவ்வொரு பபுளும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. முட்டை விட்ட மாதிரி இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குது. நிறைய அப்படி தான் இருக்குது. வா, இங்கே ஏதோ ஒரு பில்லர் வச்சுருக்காங்க. இந்த பில்லர் என்னன்னு தெரியல. ஒன்ஸ் யூரோப் வந்துட்டாவே வந்து ஹிஸ்ட்ரிங்க, பில்லர்ஸ், இந்த மோனுமெண்ட்ஸ், இந்த ஸ்டாச்சு, இதுதான் இங்கே அதிகமாக இருக்கும். நம்ம அந்த ஹிஸ்ட்ரி தெரியலாம் நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டாச்சு, மனித ஸ்டாச்சு பாருங்கள். பா, ப்ளஸ் கிறிஸ்டியானிட்டியும் இருக்கும். ஸோ சிலுவைகள், கிறிஸ்டியானிட்டி, மோனுமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம க்ரூ தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இதை பார்க்க ஒரு கோயில் மாதிரி இருக்குது. இதுதான் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். ஸ்பானிஷில் எழுதியிருக்கு, ஒன்றும் புரியல. நமக்கு இதை படிக்கிறதுக்கு இன்டர்நெட் தேவைப்படும். பட் நம்ம போகலாம் அப்படியே நடந்து. ஆக்சுவலி இப்போ என்ன பிரச்சனைனா எங்கே போகிறதுன்னு தான் தெரியல. ஆனால் அதுலேயும் ஒரு நல்லது என்னென்னா நம்ம பாட்டு நடக்கலாம். எங்கே பார்த்தாலும் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம புதுசாக வரனால எது பார்த்தாலும் புதுசு தான். டாக்ஸிஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன் டாக்ஸிஸ் அதிகமாக இருக்குன்னு தெரியல. டாக்ஸிஸ் லைனாக நிற்குதுங்க. ஐ திங்க் இது சிட்டி மார்க்கெட் மாதிரி தெரியுது. ரொம்ப க்ரௌடாக இருக்குது. நம்ம அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டில் நடக்கலாம். ரோடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா மொசைக் மாதிரி இது இருக்குது. நம்மளுக்காக அந்த கார் நிற்குது. நான் நினச்சேன் ரோட்டில் ஏதோ பூ வந்துருக்குன்னு நினச்சேன். ஆனால் பூ இல்லை. நீங்கள் பார்க்குற அந்த ரோடு பார்த்தீங்கன்னா மொசைக் மாதிரி கல் வச்சு பண்ணியிருக்காங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்கள் ட்ரைனேஜஸ்லாம் பாருங்களேன். வாவ், மரத்துக்கு எப்படிலாம் வழி விட்டுருக்காங்க. ரோட்டில் கம்பி போட்டு மரத்துக்கு வழி விட்டு வச்சுருக்காங்க தண்ணி போகிறதுக்கு. ஆக்சுவலி இத்தனை நாள் கரேபியனில் இருந்தப்போ நம்ம ஊர் மாதிரி தான் கொஞ்சம் வந்து ஃபீல் ஆச்சு. ஆனால் இங்கே வந்த பிறகு தான் ஒரு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டாகவே இருக்குது. எல்லாமே க்ளீனாக இருக்குது. இங்கே ரோடு பாருங்களேன். இதெல்லாம் எப்போ க்ளீன் பண்ணுவாங்கன்னு தெரியல. ரொம்ப க்ளீனாக இருக்குது. மோஸ்ட்லி இவங்க குப்பை போட மாட்டாங்க. போட்டாலும் டஸ்ட்பினில் தான் போடுவாங்க. சாக்லேட் ஷாப்ஸ்லாம் இருக்குது செம்மையாக. ஓகே, இது ஒரு பேஸ்ட்ரி ஐட்டம். அதுதான் ஸ்ட்ரீட் ரெஸ்டாரண்ட்டு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ இங்கே கடைகள் பக்கத்தில் இருக்குது. இப்போ அதுக்கு பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வெனியூ ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அதே போல் இங்கே ஈவினிங் டைமில் இங்கே ப்ரோக்ராம் நடத்துவாங்க போல் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஈவெண்ட் நடத்துகிற இடம் போல் இருக்குது. பட் இப்போ எதுவும் நடக்கலை, செட்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த காலத்தில் கட்டின பில்டிங்ஸ்லாம் பாருங்கள். ஆனால் இப்போ வந்து அதை ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க கடைகளுக்கு. எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். எல்லாம் மார்பிள்ஸ் அந்த மாதிரி ஸ்டோனில் பண்ணது. கீழே பார்த்தீங்கன்னா டிம்பர்லேண்ட், வேன்ஸ் எல்லாமே கம்பெனிஸ், ஃபேமஸான கம்பெனிஸ் இது எல்லாமே. அதே போல் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா ஜாரான்னு சொல்கிற ஒரு ஃபேமஸான ஒரு துணி கடைகள் இங்கே எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லையும் பார்க்கலாம். வாவ், எல்லாமே பெருசாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். முக்கியமாக ஸ்பெயின், க்ரீக்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸில் ரொம்ப பழைய காலத்து பில்டிங்னால எல்லாமே கல்லில் கட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டோருமே அதோடய சீலிங்லாம் பார்த்தா ரொம்ப ஹைட்டாக இருக்கும். மேலே பார்த்தீங்களா லைட்ஸு, இதெல்லாம் நைட் டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாமே லைட்டாக இருக்குது. வா, ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ்ன்னு நினைக்கிறேன். குடியிருப்பு மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பட் கீழே கடைகள் இருக்குது. ஆக்சுவலி இப்போ தான் எல்லாம் ஓப்பனே பண்ணுறாங்க. நியூயார்க்கு இந்த பக்கம். வா, ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 க்ரூஸ் ஷிப் வந்திருக்குங்களா.
அப்போனா நிறைய சேல்ஸ் நடக்கும். காலையிலே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மணி 10 ஸோ நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பானிஷ் ஃபுட்டோ ஒரு நல்ல ஸ்பானிஷ் ஃபுட் ட்ரை பண்ணிட்டு போகலாம். வா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மரத்துக்கு எப்படி வழி விட்டுருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு மெட்டல் போல் ரெடி பண்ணி மரத்துக்கு வந்து ஸோ தண்ணி போடுறதுக்கு அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் வழி விட்டுருக்காங்க. அது ரோட்லேருந்து செப்பரேட்டாக இல்லாமல் ரோடோட ஒட்டி இருக்குது. அதே போல் ட்ரைனேஜ் சிஸ்டமும் பாருங்கள், ரோட்டில் இருந்து தனியாக தெரியவே இல்லை. அது இப்போ இந்த மொசைக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக தெரியவே இல்லை, ரோடோட அப்படியே சரிசமமாக இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து கரெக்டாக எல்லாமே ப்ரீ பிளான்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா கல்லில் போட்டது. ஸோ ஒன்ஸ் போட்டது தான், இவங்க வந்து திரும்பலாம் போட மாட்டாங்க, எல்லாமே ப்ரீ பிளான்டாக போட்டிருக்காங்க. வா, இந்த ஸ்ட்ரீட்டில் எல்லா விதமான கம்பெனிஸ் கடைகளுமே இருக்குது. நியூயார்க்லேருந்து இங்கே பாருங்கள், மேங்கோ மேன், ஜாரா எல்லா கடைகளுமே இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் இந்த ஒரு ஷர்ட் வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். நான் ஒரு டிஷர்ட்டு $50 பார்த்துருக்கேன். $50 $50 சொல்கிறேன், 50 யூரோ. இப்போ 19 வச்சுக்கிட்ட யூரோஸ் 4 9s are 45, $4500 கிட்ட வரும். ஸோ ஒரு டிஷர்ட்லாம் $4500 கொடுத்துலாம் வாங்க மனசே வராது. அதேமாதிரி ஷூஸும் பார்த்தீங்கன்னா $150 யூரோஸ், 200 யூரோஸ்னு இருக்கும். $18,000 $10,000 $18,000 இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்தால் வச்சுக்கங்களேன், உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா வாங்க தான் தோணும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு விலை மட்டும் பார்த்துட்டு வருமா, ஒரு ஷூவோட விலையை எங்கே போட்டிருக்காங்க விலையை. ஒரு ஷூ கடை, ஸ்கெச்சர்ஸ். இப்போ இந்த ஷூ பாருங்கள், இந்த ஷூ 94 யூரோஸ், 95 யூரோஸ்னு வச்சுங்க, 100 யூரோஸ் வச்சுங்க கணக்கு, $9,000. வேறு என்ன பார்க்கலாம்? சரி, செருப்பு பார்ப்போமா? இந்த செருப்பு எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாங்களா? 60 யூரோஸ். ஸோ 60 யூரோஸ்ன்னு சொல்ல போனால் $5,400 கிட்ட வருது. ஓ, அவ்வளோதான் கொடுத்து வாங்க முடியாதுங்க, ரொம்ப காஸ்ட்லி. இந்த ஸ்ட்ரீட்டு போயிட்டே இருக்குது. பட் இந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே இருக்குது. மீன்ஸ் இப்போ நம்ம மலை மோட்டில் போகிற மாதிரி ஸ்ட்ரீட்டு மேலே போயிட்டே இருக்குது. ஸோ மழை பெஞ்சால் தண்ணி அப்படியே ஓடி வந்துடும் போல இருக்குது. பட் இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரீட்டுக்கும் அந்த கடை என்ட்ரன்ஸுக்கும் அவ்வளோ ஹைட்லாம் இல்லை. தண்ணி மீன்ஸ் நிறைய மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே கூட போக வாய்ப்பு இருக்குது. மேங்கோ டீன், ஓகே. இது மேங்கோவே பார்த்தீங்கன்னா மேங்கோ டீன், மேங்கோ மேன், மேங்கோ உமானன்னு இருக்கும் போல இருக்குது. இவ்வளோ தூரம் வந்ததில் துணி கடைகளும் பின்ன ஷூவு, சப்பல் இந்த கடைகள் தான் இருந்தது. பின்ன ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்டு. அந்த பக்கம் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின் போகுது, நம்ம அதையும் போய் பார்க்கலாம். ஸ்பைசி ஊப்பர், ஓகே, இதுக்கு மேலே இருக்கும் போல இருக்கும். ஃப்ளையிங் டைகர், கோப்பன்ஹேகன் சொல்கிறது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் இருக்க ஒரு சிட்டி. ஓ, டெக்கத்லான், இங்கேயும் பார்த்தீங்கன்னா டெக்கத்லான் இருக்குது, நம்ம ஊர் டெக்கத்லான். இதெல்லாம் பார்க்கும்போது டெக்கத்லான் தான் பார்க்க சீப்பாக தெரியுது.
சொல்ல முடியாது, இதுவும் அதிகமாக தான், விலை அதிகமாக தான் இருக்கும். மிஸ்ஸைரா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்ஃபீல்ட், ஸ்கெச்சஸ்ஸு, இன்சைட். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்ஸ். ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் எத்தனை கம்பெனி இருக்குது? கல்ஸ்டோனியா. இந்த பக்கம் டிமாரா. எத்தனை நிறைய இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் தி ட்ரெஸ்ஸஸ் வந்து எங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் இருந்தும் இந்தியாவில் இருந்தும் எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்தியாவிலேயே முக்கியமாக பார்த்தீங்கன்னா நொய்டா, நம்ம திருப்பூர், ஈரோடு, கரூர் இங்கேருந்து எக்ஸ்போர்ட்டே ஆகுது. அதே போல் இங்கே இருக்க ஷூஸ், லெதர் ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஆம்பூர்லேருந்து கூட எக்ஸ்போர்ட் ஆகுது. ஆனால் அங்கே விற்கிற விலைக்கும் இங்கே விற்கிற விலைக்கும் பார்த்தீங்கன்னா பல மடங்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், பழைய காலத்து பில்டிங்கு, அது கீழே லெவிஸ் துணிக்கடை இருக்குது. இதெல்லாம் கொள்ளையாக இருக்கும் உள்ளே போனாவே. ஓகே, நம்ம ஊர் பூர்வீகா போல் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஷாப் இருக்குது. இந்த பக்கம் பனானான்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஷாப் இருக்குது. வாவ், ரெஸ்டாரண்ட் பாருங்கள், ஓப்பன் ரெஸ்டாரண்ட். ஒருத்தர் பாட்டு பாடிட்டு இருக்காரு. நம்ம அப்படியே இந்த ஸ்ட்ரீட்லேருந்து கொஞ்சம் அப்படியே அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு போகலாம். வாவ், இந்த சைடு தாங்க எலக்ட்ரிக் ட்ரெயின் போயிட்டுருக்கு. எந்த சைடு போகுது எலக்ட்ரிக் ட்ரெயின்? ட்ராக்டே இல்லாத மாதிரி தான் தெரியுது. இங்கே பாருங்கள், கீழே ட்ராக்கு வந்து தனியாக தெரியவே இல்லை. ஆனால் பார்த்தா எலக்ட்ரிக் ட்ரெயின் போகிறத. ஓகே, அந்த பக்கம் அதை பாருங்கள். இங்கே ட்ராக்ட் இருக்கிற மாதிரியே தெரியல. பா, எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி ரோடு பார்த்தீங்கன்னா கல்லில் போட்டிருக்காங்க. அந்த சைடு தான் சிமெண்ட்டில் வந்து ட்ராக் போட்டிருக்காங்க, ரோடு கல்லில் போட்டிருக்காங்க. இதை பாருங்கள், ட்ராக்ட் இருக்கிறதே தெரியல. ஆக்சுவலி எப்படி இருக்குது பாருங்களேன். ரோடு செமையாக இருக்குது. இங்கே எல்லா ஸ்ட்ரீட்டோட ஒரு கார்னர்லேயுமே ஒரு ஸ்டாச்சு இருக்குது. ஸோ இங்கே இருக்க ஸ்டாச்சு அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு ஆள் வந்து ஒரு பறவை மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இன்னொரு ட்ரெயின் வந்துட்டுருக்கு. அதை பாருங்கள், அது வர சவுண்டும் கேட்கல, ஒன்றும் கேட்கல, இவ்வளோ ஸ்மூத்தாக வருது பாருங்களேன். அது பாருங்கள், அந்த ட்ராக்கில் அது வர்றதே தெரியல. அது ஏதோ அமைதியாக வருது. கிட்ட வர மாதிரி தான் கொஞ்சம் சவுண்டே கேட்குது. ஒரு 6 கம்பார்ட்மெண்ட் தான் இருக்குது. அப்படியே ஸ்மூத்தாக போகுதுங்க. அது பாட்டுன்னு சிட்டிக்கு நடுவில் போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கு போனதுக்கப்புறம் மக்கள் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஒரு பஸ்ஸு போகிற மாதிரி அது பண்ணி போயிட்டுருக்கு. ஆனால் அது அந்தளவுக்கு ஸ்பீடாக போகல, ஒரு நார்மல் ஸ்பீடில் தான் போகுது. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா வெயிலும் அந்தளவுக்கு இல்லை, வெயிலாக தான் இருக்குது. ஆனால் வெயிலே தெரியல, ரொம்ப காற்று அடிக்குது, காற்று குளிராக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ அப்போ இந்த ட்ரெயின் போச்சு இல்லைங்களா, இதுதான் வந்து அந்த ட்ரெயின் ஏறுற ஜங்ஷன். ஒரு ட்ரெயின் வந்துட்டுருக்கு. ஸோ மக்கள் வெயிட் பண்ணுறாங்க இந்த ட்ரெயினில் ஏறுறதுக்காக. பாருங்கள், அது ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி வருது ட்ரெயின். ஒரு 5 கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கே ட்ரெயினில். ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. அழகாக வருதா, நம்ம ஊர் மாதிரி தான். நம்ம ஊர் எலக்ட்ரிக் ட்ரெயின் மாதிரி தான் ஓப்பன் ஆகுது. ஒரு கரெக்டாக ஒரு நிமிஷம் கூட நிற்கலை. ஒரு 40-50 செகண்ட்ஸ் தான் நின்று இருக்கும், உடனே கிளம்பிடுச்சு.
வா சூப்பராக இருக்குங்க. அது 5 கம்பார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. ஆக்சுவலி இங்கே பூங்கா பாருங்கள், ரொம்ப வந்து அழகாக இருக்குது. ஒரு சிட்டிக்கு சென்டரில் அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, ஒரு கூட்டம் இல்லை பாருங்கள். அந்த ரோட்டுக்கும் இந்த பூங்காக்கும் ஒரு வித்தியாசமே இல்லை. ரோடோட கண்டினியூட்டி தான் ஆகுது, ஆனால் அழகாக வந்து பூங்கா ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், எங்கே கல்லில் ரோடு போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த மரம் வளர்த்துக்க கரெக்டாக விட்டுருக்காங்க. அதுவும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ நடுவில் ஒரு மானுமெண்ட்ஸ். இந்த மானுமெண்ட்ஸில் இந்த ஸ்டாச்சுலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டியனிட்டி வந்து சிம்பிள் பிரதிபலிக்கும் வகையில் தான் இருக்குது. இதை ஆதாம் ஏவாள் ஃப்ரூட்ஸு அவங்க ஏதோ காட்டில் இருக்கிற மாதிரி, பட் இந்த காடு மாதிரி தெரியல, ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இதை தண்ணி ஊற்றுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு இருக்கார். வா ஸோ அது ஒட்டின மாதிரியே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ மக்கள் அங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க. வா நல்லா இருக்குல்ல. காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு இப்படி போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். மக்கள் அதிகமாக இருக்காங்கன்னா டிராஃபிக்கே தெரியல. இந்த பாருங்கள், இங்கே ஒருத்தர் இது மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார். ரொம்ப அழகாக இருக்குது. சிட்டிக்கு நடுவில் கிளி சவுண்டெலாம் கேட்குறது ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஊரில் தான் எங்கே சிட்டி நடுவில் மரங்கள் எங்கே விடுறாங்க. இங்கே பாருங்கள், ஆக்சுவலி இதெல்லாம் இப்போ கட்டினது இல்லைங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கட்டினது. ஏன்னா அந்த மரங்கள்லாம் பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது. அடுத்தது எங்கே போகலான்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்டு பார்க்கலாம். சார் you speak English? A little bit. Little bit. Any interesting places to see here nearby? No, I'm not from here. Oh, you are. I'm visiting just like you. Okay.